டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி ஒரு போனஸ் அறிவிச்சிருந்தாங்க. என்சிஆர்பிஎஸ் வழங்கியிருந்தாங்க. இந்த செய்தி நம்ம முன்னவே பார்த்துருந்தோங்க. சிலர் இது குறித்து கேள்வி கேட்டிருந்தீங்க. அது கொஞ்சம் விளக்கமாறு கேட்டிருந்தீங்க. அது விரைவா பார்த்துரலாம் நாம. ஸோ இந்த என்சிஆர்பிஎஸ்க்கு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வழங்கியிருக்கிறாங்க. என்சிஆர்பிஎஸ் அப்படின்றது நான் கன்வெர்ட்டபிள் ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஈக்விட்டி ஷேர்ஸை கன்வெர்ட் பண்ண முடியாது. அதனால தான் அது நான் கன்வெர்ட்டபிள். கடைசியாக அதை ரிடீம் பண்ணிக்கலாம். பைசாவாக ரிடீம் பண்ணிக்கலாம். அதனால தான் ரிடீமபிள். ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் இருக்குது. ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் இருக்கிறனால இதற்கு ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது. ஸோ இது எதுக்கு? இது இலவசமாக கொடுத்துருக்காங்க. போனஸாக கொடுத்துருக்காங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. இது போன ஆகஸ்ட் மாதத்திலே அறிவிச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது குறித்து விரைவாக பார்த்துடலாம். ஸோ இது நமக்கு கிடைச்சது அப்படின்னா இதுக்கு நமக்கு எப்படி நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் நமக்கு கிடைக்குதோ அதே மாதிரி இதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் நமக்கு கொடுக்குறாங்க. 6% ஆண்டிற்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. எதோடைய 6%னா டிவிஎஸ் மோட்டருடைய ஷேர் ப்ரைஸ் உடைய 6% கிடையாது. இந்த நான் கன்வெர்ட்டபிள் ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் என்சிஆர்பிஎஸ்க்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்குது. என்னுடைய புரிதல் அது ₹10. இன்னொரு மாதிரி சரி பார்க்க வேண்டும். அந்த ₹10 6% ஆண்டிற்கு நமக்கு கொடுப்பாங்க. ஸோ நம்ம ஒரு என்சிஆர்பிஎஸ் வைத்திருந்தோம், அது ₹10. அதோடைய 6% ஆண்டுதோறும் நமக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இது 12 மாதம் இதோடைய வேலிடிட்டி இருக்கு. இந்த 12 மாதம் முடிஞ்சதற்கு பிறகு அதோடைய ஃபேஸ் வேல்யூ என்ன இருக்கோ அந்த பணம் நமக்கு தருவாங்க. ஸோ ஒரு என்சிஆர்பிஎஸ் வைத்திருந்தோம்னா 12 மாதம் முடிஞ்சதற்கு பிறகு நமக்கு ₹10 வழங்கப்படும். ஸோ இதுதான் அதோடைய புரிதலுங்க. தெரியாதவங்களுக்காக சின்ன பின்னணி என்ன டேட்ல கொடுத்துருந்தாங்க அப்படின்னு அவங்க 4 போனஸ் கொடுத்துருக்காங்க. இந்த என்சிஆர்பிஎஸ் போனஸாக கொடுத்துருந்தாங்க. ஒரு ஈக்விட்டி ஷேர் வைத்திருந்தா ரெக்கார்ட் டேட் படி. ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 25. இது அலாட்மெண்ட் பண்ணியிருப்பது செப்டம்பர் 1 எப்போ எக்ஸ்பயர் ஆகுதுன்னா அலாட்மெண்ட் டேட்ல இருந்து 12 மாதம். இதற்கான ரேட்டிங்கும் பார்த்தீங்கன்னா A1+ வழங்கப்பட்டிருக்கு. ஒரு உதாரணம் வைத்து நம்ம பார்க்கலாங்க. இப்போ நம்ம உதாரணமாக இப்போ 100 ஈக்விட்டி ஷேர்ஸ் நம்ம டிவிஎஸ் மோட்டரில் வைத்திருக்கோம் வச்சுக்கோங்க. அந்த ரெக்கார்ட் டேட் படி அப்போ நமக்கு 400 என்சிஆர்பிஎஸ் ஒதுக்கப்பட்டிருக்கும். ஸோ 400 என்சிஆர்பிஎஸ்க்கு நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் ஃபேஸ் வேல்யூ ₹10 தாங்க. அது இன்னொரு முறை சரி பார்க்க வேண்டும். ஸோ இப்போ ஆண்டிற்கு 6% அவங்க நமக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு என்சிஆர்பிஎஸ்க்கு 60 பைசா. ஸோ 400க்கு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ₹240 வழங்கப்படும் இன்ட்ரெஸ்டாக. அப்புறம் அந்த 12 மாதம் அந்த ரிடிமிஷன் அந்த டியூரேஷன். ஸோ அது முடிந்ததற்கு பிறகு நமக்கு இந்த 400 × 10 ஏன்னா 10 தான் அந்த ஃபேஸ் வேல்யூ எடுக்கப்படுது. ஸோ 400 × 10 ₹4000 அந்த அமௌண்ட் நமக்கு அந்த 12 மந்த்ஸ் முடியும் போது அவங்க நமக்கு கொடுப்பாங்க. ஸோ இதுதான் போனஸாக டிவிஎஸ் அறிவிச்சிருந்தாங்க. போனஸ் டிவிஎஸ் ஒரு வித்தியாசமான போனஸ் அறிவிச்சிருந்தாங்க அப்படின்னு தான் நம்ம அதை செய்தியாகவே பார்த்துருந்தோம். ஸோ அதை அவங்க சிலர் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அவங்களுக்காக இந்த ஒரு விளக்கம் கூடுதலாக இந்த வீடியோவில் போடப்பட்டிருக்கு.